வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கண்டென்ட் கிடையாது, ப்ரீவியஸ் இயர் கொஷினை டிஸ்கஸ் பண்ணலை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் எப்படி வின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம ப்ரிப்பரேஷனை எப்படி எஃபெக்டிவாக பண்ணுறது, ஒவ்வொரு ஆஸ்பிரண்ட்டுமே நம்ம சர்வீஸ் வாங்குறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஸ்டேஜை நம்ம வந்து தாண்டி வரணும். முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெஷராக நம்ம இருக்கக்கூடியது. அப்போ நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்டேஜில் நாம் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவோம். ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஹார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நமக்கு ஒரு 10 கொஷின் 20 கொஷின் தேவைப்படும். மூணாவது ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு கொஷின் 2 கொஷின் ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன், கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டேன், ஆனால் எப்படி வந்து எனக்கு சர்வீஸ் வரல, அடுத்து நான் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு 3 கட்டத்தை நம்ம வந்து இருப்போம். ஒவ்வொருத்தரும் வேலை வாங்கும்போது இந்த 3 கட்டத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம இருந்துகிட்டு இருப்போம். இதில் நாம் எப்படி ஸ்டடி பிளான் வந்து மேக் பண்ணுறது. இந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது நமக்கு சூட்டபுளாக இருக்கணும். ஏன்னா நம்மளே 3 கட்டத்தில் இருக்கும் பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ மாதிரி இருக்கிற ஒருத்தரோட பிளானை எடுத்து நமக்காக அடாப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ நமக்கான சக்ஸஸ் பிளான் வேணும். அதை எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு ஸ்டேஜாக நான் வந்து சொல்கிறேன். நான் முதல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெஷராக இருக்கக்கூடிய ஸ்டேஜ். எக்ஸாமை பற்றி ஜஸ்ட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டோம். படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று வரைக்கும் நான் படிக்கலை, ஸ்கூலில் நான் இப்படி தான் இருந்தேன், காலேஜில் இப்படி தான் இருந்தேன், திடீர்னு நான் எப்படி படிக்கிறது. அப்போது எனக்கு ஒரு சூப்பர் பவர் வேணும், நான் ஒரு சூப்பர் மேனாக மாறினா தான் படிப்பேன், இல்லை ஒரு சூப்பர் விமனாக மாறினா தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்ட்ரா நேச்சுரல் ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு விசை நமக்கு வந்து வெளியிலேருந்து வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பவர் வந்துடும், நம்ம மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். இல்லைனா எனக்கு பயங்கரமான பொருளாதார சிக்கல் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, சத்தியமாக இந்த பிரச்சனையெல்லாம் வச்சுக்கிட்டு யாராலையும் படிக்கவே முடியாது. ஒரு நாள் அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும், ஒரு நல்ல நாள் வரும், அந்த நல்ல நாள் நான் புக்கை கையில் எடுப்பேன், நான் பயங்கரமாக படிச்சிருவேன் இப்படின்னு இதை பற்றி தெரிஞ்சிருப்போம். ஆனால் எந்த எஃபர்ட்டுமே நம்மளால் மேக் பண்ண முடியாமல் இருக்கும். இல்லைனா கொஞ்சம் எஃபர்ட் மட்டுமே நம்ம போட்டுட்ருப்போம். அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். நமக்கு இந்த டயத்தில் எக்ஸ்டர்னலாக மோட்டிவேட் பண்ணால் என்னடா கருத்தூசி போடுறாங்க, நம்ம ஏதோ சும்மா இருக்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்கிறாங்க. இப்போ மோட்டிவேஷன் கூட நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரி கடுப்பாக வரும். இல்லை இந்த டயத்தில் நமக்கு எது மோட்டிவேஷனாக இருக்கும்னா அவமானங்கள் தான் மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நல்லா பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நீங்களாம் படித்து வேலை வாங்கணும் அப்படின்னு சொல்கிறத விட ஒன்னாலாம் வேலை வாங்க முடியாது, நீ எல்லாம் வந்து சும்மா படிப்ப அப்படின்னு சொல்லி சொன்னால் தான் நம்ம கோவம் வரும். என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், நான் பண்ணி காட்டுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் நம்ம இருந்துகிட்ருப்போம். இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, படிக்கிறதுக்கு பிளான் போட்டோம்னா ஒரு வீக் டேஸில் பிளான் பண்ணலாம்னு நினைப்போம். மண்டே டு ஃப்ரைடே நான் பயங்கர பிஸியாக இருக்கேன், ஒரு சனி ஞாயிறு தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னா இன்னைக்கான பிளானை பண்ணவே மாட்டோம். நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நாளைக்கு பற்றி நம்ம ஹெவியாக யோசிப்போம். நாளைக்கு காலையில் எந்திரிச்சதுலேருந்தே நான் அப்படின்னு சொல்லி காலையிலேக்கான பிளானை போடுவோம். முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில் 5 o'clockலேருந்து பிளான் பண்ணுவோம். காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிப்பேன், அந்த 5 மணிலேருந்து பயங்கரமாக நான் வந்து இதெல்லாம் பண்ணிடுவேன்னு நினைப்போம். 5 மணிக்கு அலாரம் வைப்போம். அலாரம் அடித்தாலும் ஸ்னூஸ் பண்ணி நம்ம தூங்கிட்டு இருப்போம். ஸ்னூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணும்பொழுது அப்போ பிரெயின் சொல்லும், நீ நைட்டு தூங்குனது இன்ஸ்டாகிராமில் மூடி வச்ச போது மணி 12. அதுக்கப்புறம் இப்போ கணக்கு போட்டோம்னா பிரெயின் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் 50 நிமிஷம் தான் தூங்கியிருக்க. ஒருத்தர் 8 மணி நேரத்துக்கு குறைவாக தூங்கினா அவரோட பிரெயின் சரியாக வேலை செய்யாதுன்னு அறிவியல் ஆராய்ச்சி சொல்லுது. அதனால் நீ வந்து நல்லா தூங்கிடு அப்படின்னு நம்ம பிரெயின் வந்து நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா லேட்டாக எந்திரிப்போம். எப்போ நம்ம லேட்டாக எந்திரிக்கிறோமோ அப்போவே நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும். ஐயோ, ஏன்னா அன்னைக்கே நம்ம தோத்துட்டு தான் ஃபீல் பண்ணுவோம். என்னுடைய முதல் பிளானே வந்து தோல்வியில் முடிஞ்சிருச்சு. அப்போ நான் அடுத்தடுத்து என்ன பண்ணுவேன், லேட்டாக சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அரைமயக்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். புக்கை எடுக்கலாமா நினைப்போம், எடுக்க முடியாது. திரும்ப எடுத்தா எங்கே ஆரம்பிக்கிறது, எப்படி படிக்கிறது, இப்படியே ஒரு டே போயிட்டே இருக்கும். அப்புறம் மதியானம் லஞ்ச் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் பயங்கரமாக தூக்கம் வர மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து உள்ளே சுத்தமாக ஏறாது அப்படின்னு ஆராய்ச்சிகள் நிறையா சொல்லுது. சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்கணும்னு சொல்லி தூங்கிடுவோம். சாயங்காலம் எழுந்திரிச்சோம்னா பயங்கரமாக குற்ற உணர்ச்சி வரும். ஐயோ இன்னைக்கு காலையிலேருந்து வீணாக போச்சேன்னு. அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் நாளைக்கான பிளான் பண்ணுவோம். இது எப்படி எனக்கு இவ்வளோ விளக்கமாக தெரியும்னா, இதை நான் 2 வருஷம் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை. எனக்கு இந்த எக்ஸாமை பற்றி தெரிஞ்சதுலேருந்து நான் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாக, ஏன்னா அப்போ நான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமாக நான் என்ன பண்ணுவேன்னா வீக்கெண்டு படிக்கலாம்னு சொல்லி மண்டே டு ஃப்ரைடே வெயிட் பண்ணுவேன், திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். கரெக்டாக அந்த வீக்கெண்டு வந்தோடனே சாப்பிட்டா தூங்கிடுவோமா, 2 நாள் போயிடும். அதில் சன் டிவியில் ஏதாவது படம் போடுவாங்க, சும்மா ஒரு படம் பார்ப்போம், சாப்பிட்டுட்டு படிக்கலாம்னு நினைப்போம். சாப்பிட்டோன்னே லைட்டாக ஒரு பாட்டு பார்க்கலாம், ஒரு காமெடி பார்க்கலாம் அப்படின்னு நினைப்போம், அப்படியே முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைப்போம், ஞாயிற்றுக்கிழமை வந்து இதுக்கு நம்ம சனி ஞாயிறுக்காக வெயிட் பண்ணோம், திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 5 நாள் வச்சு பிறந்துடணும், பயங்கரமாக படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணால் நம்மளே ஆல்ரெடி காலேஜ் போகிறோம், இப்போ வேலை செஞ்சுட்டு படிக்கிறோம்னா நம்ம அதை நினைப்போம். ஆல்ரெடி நம்ம இதை பார்க்குறோம்ல. ஏன்னா நமக்கு வந்து என்னென்னா
நமக்கு தேவை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அன்னன்னைக்கு ஒரு திருப்தி வேணும். பிரெயின் வந்து ஏற்கனவே நீ இதை பண்ணிட்டு இருக்கல, அப்புறம் என்ன உனக்கு எக்ஸ்ட்ரா வேலை, இப்படி நம்மளை படிக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்கோம். இதை தாண்டி நம்ம வந்து படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம், இது நைட்டாக இருந்தாலும் சரி, காலையாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் படிக்கணுமா புக்கை திறந்துடணும். எதை ஓப்பன் பண்ணி படிக்கிறது? எல்லாமே டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான். எவ்ரிதிங் அண்டர் தி யூனிவர்ஸுங்கிறாங்களா, எது நமக்கு ரொம்ப பிடிக்குதோ அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ நமக்கு முதல்ல பிடிக்க ஆரம்பிக்கணும். இதில் வந்து என்னென்னா, இந்த ரெண்டாவது கட்டம் சொல்கிறேன்ல, ரெண்டாவது கட்டம் பார்த்தோம்னா செகண்ட் பேஸில் கடின உழைப்பாளிகள் பயங்கரமாக படிக்கிறவங்க. சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அப்போ எடுத்த உடனே அவங்க வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு லேசினஸில் இல்லாமல் ஹார்ட் ஒர்க்குள்ளே என்ட்ராயிடுவாங்க. இந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஹார்ட் ஒர்க்குள்ளே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்னென்னா பர்பஸ் ரொம்ப முக்கியம். நான் ஏன் படிக்கணும், இப்போ நான் ஏன் படிக்கணும்னு எனக்குள்ளே கேள்வி வரும்போது இதை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இன்னொன்று, இது எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் நம்ம எழுதியிருப்போம். காலாண்டு, அரையாண்டு, முழாண்டு, அதுக்கு மந்த்லி டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, வீக்லி டெஸ்ட்டு, பல டெஸ்ட்டுகளாக எழுதிக்கிட்டே இருக்கோம். ஆனால் எதுக்குன்னே தெரியாது, எதுக்கு படிக்கிறோம்னே தெரியாமல் படிச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து +2 படிக்கும்போது, +2 முடிக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரே ஒரு பரீட்சை இருக்குது, இந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணா குரூப் 4, இந்த பரீட்சையில் நீ பாஸ் பண்ணா உன் லைஃபே மாறிடும் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ஒரு காமெடியில் வரும் இல்லையா, ஒரு மாத்திரை, ஒரே மாத்திரை, எல்லா ப்ராப்ளம், டோட்டல் ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகணுமா, அதே மாதிரி ஒரே பரீட்சை, இந்த ஒரு பரீட்சையில் எல்லாமே முடிஞ்சிடும். அந்த ஒரு அட்ராக்ஷன் தான் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே. அதனால் அதுக்கு முன்னாடி ஸ்கூல் காலேஜ் எதுவுமே எனக்கு பிடிக்காது. டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கக்கூடிய ஒரே அட்ராக்ஷன் என்ன, இந்த ஒரு பரீட்சையை பாஸ் பண்ணால் நம்ம வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு. இன்னொன்று, இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்கும்பொழுது ஏதாவது மேற்படி படிக்கணுமா, கேம்பிரிட்ஜோ இல்லை வந்து ஆக்ஸ்ஃபோர்டோ நம்ம போய் படிக்கணுமா, அப்படி எதுவுமே தேவையில்லை. நீ ஏற்கனவே படிச்சுட்டு வந்து 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் இருக்கிற புக்கை படித்தாவே போதும். இது ரெண்டும் தான் எனக்கு வந்து இந்த எக்ஸாம் மேலே இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் கொடுத்தது. இதை கொடுத்தா கூட படிக்கிறதுக்கு வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்து 1 வருஷம் ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஜுவாலஜி புக்கை கையில் வச்சுக்கிட்டு அதில் 100 பக்கம் படிக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆச்சு. இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்மளை இது என்னோட காலகட்டத்தில் இன்றைக்கி என்ன பண்ணுவோம்னா, நிறைய சோசியல் மீடியாவில் நம்ம ஆக்டிவாக இருப்போம், எப்படியெல்லாம் படிக்கணும்னு கேட்டுக்கிட்டே இருப்போம், நான் படிக்க மாட்டோம். நிறைய மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுவோம், நிறைய வீடியோ டவுன்லோட் பண்ணி வைப்போம், பார்க்க மாட்டோம். இப்படியே தான் போயிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜை தாண்டி அடுத்த கட்டம் பார்த்தோம்னா ஹார்ட் ஒர்க். இந்த ஹார்ட் ஒர்க்லையுமே ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, டெய்லி ஷெடியூல் போடுவாங்க. இந்த டெய்லி ஷெடியூலில் கேப்பே இருக்காது. அடைச்சி பிடிச்ச மாதிரி காலையில் 5 to 6, 6 to 7, 7 to 8, 8 to 9, இப்படி பயங்கரமாக ஒரு 10 மணி நேரத்துக்கு பிளான் போடுறது. ஒரு நாளைக்கு அவ்வளவு நேரம் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா இதையும் நான் பண்ணியிருக்கிறேன். நமக்கு ஒரு கேப் கொடுக்கணும். எப்படி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு லஞ்சுக்கு ஒரு கேப் கொடுக்குறோம்ல, அது டைஜஷன் கேப். நமக்கு எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் பிரெயினும். பிரெயினுக்கு கொஞ்சம் கண்டென்ட்டை கொடுத்தா அந்த கண்டென்ட்டை நல்லா யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், அது டைஜஸ்ட் ஆக விடணும். உள்ளே திணிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது எதையுமே எடுத்துக்காது. அப்போ ஹார்ட் ஒர்க்குங்கிற பேரில் நம்ம வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயங்கரமாக படிச்சுட்டே இருக்கோம்னா உள்ளே போய் இருக்கணும்ல. எதுக்காக படிக்கிறோம்? படித்தது உள்ளே இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் நம்ம கேட்குற அவன் எவ்வளவு ட்விஸ்ட் பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம வந்து பதட்டத்தோடு உட்காந்துருப்போம். எக்ஸாம் ஹாலில் ஐயோ கடவுளே இதான் என் வாழ்க்கை, ஒரு மாற்றி ஒரு ஷேர் பண்ணிட்டேன்னா எனக்கு போச்சு. அப்படி அவ்வளோ நெர்வஸாக நம்ம இருக்கும் பொழுது அந்த இடத்துல நமக்கு படித்து வச்சது எப்படி ஞாபகத்துக்கு வரும்? அப்போ நம்ம கரெக்டாக பார்த்து உள்ளே வந்து அடுக்கணும். இப்போ நாங்கள் செங்கல் சூளையில் வேலை செய்யும்போது அங்கே ஒரு பேட்டர்ன் இருக்கும். செங்கக்கல் அடுக்கிறதுக்கு ஒரு முறை வச்சுருப்போம். அட்டி போடுறதும், அட்டி போடணும்னா அழகாக அடுக்கிறது, கொலகல் போடுறதும், நல்லா கூச்சு வைக்கிறது. இதே மாதிரி லைப்ரரியில் புக்கு பாருங்கள், லைப்ரரி ஃபுல்லாக புக்கு கூஞ்சு கிடக்கும். எடுக்க முடியுமா? எந்த புக்கை கடை எடுக்க முடியாது. ஆனால் ரேக்கில் அடுக்கணும்னா ப்ராப்பராக அடுக்கலாம். இப்போ பிரெயினில் நம்ம என்ன பண்ணணும், அழகாக ஃபோல்டர் போட்டு ப்ராப்பராக அடுக்கணும். அந்த அடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா படிக்கிறத ரசித்து கேஷுவலாக படிக்கணும், அசை போடணும். மாடு மேயும் போது அழகாக அதுக்கு என்னென்னா டைம் இருக்காது மாடுக்கு. ஏன்னா மாடு மேய்க்கிற கொஞ்ச நேரம் தான் மேய்க்க விடுவாங்க. அப்போ என்ன பண்ணோம், கிடைக்கிற நேரத்தில் எவ்வளோ மேய முடியுமோ அவ்வளோ மேயலாம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டே இருக்கும். ஆனால் சாப்பிடாது. ஏன்னா அதுக்கு தெரியும் நல்லா அரைச்சி கடித்து சாப்பிட்ணோம்னா டைம் நிறைய இருக்கும். அப்போ அது எவ்வளோ மேயுமோ அவ்வளோ மேய்ஞ்சிட்டு அதை கட்டி போட்டிருக்கும் போது பொறுமையாக எடுத்து அசை போடும். அந்த மாதிரி அசை போடணும். ஏன்னா நான்லாம் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ப்ரிப்பரேஷன். காலையில் கொஞ்சம் நேரம், சாயந்தரம் கொஞ்சம் நேரம், எனக்கு ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அவ்வளோதான் கிடைக்கும். அப்போ இந்த 5 மணி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா, காலேஜ் படிக்கும்போது 5 மணி நேரத்தில் ப்ரிப்பேர் பண்ணணும்னா காலையில் நான் படிக்கிறத திரும்ப சாயந்தரம் புக்கு எடுக்க வரைக்கும் அசை போட்டுக்கிட்டே இருப்பேன். காலையிலேருந்து நம்ம என்னெல்லாம் படித்தோம்னு சொல்லி அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பேக்ரவுண்டில் அது ஓடிக்கிட்டே இருக்கும். ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. எனக்கு தேவையில்லை. எனக்கு எதுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு? எனக்கு அந்த எக்ஸாம் ஹாலில் கேட்குற கேள்வி எனக்கு ஆன்சர் வரணும். அதனால் நான் சப்ஜெக்டை ஓட விட்டுட்டே இருப்பேன். அப்போ எதெல்லாம் பிசுறு தட்டுதோ அதை மட்டும் எடுத்து பார்ப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், படிச்சுட்டு யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். யோசிக்கிறதுக்கு டைமே கொடுக்காம பொழுதுனைக்கு படிச்சுட்டே இருக்கதா, அது தப்பு. அதே மாதிரி நோட்ஸ் மேக்கிங்.
நோட்ஸ் மேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் எஃபெக்டிவாக இருக்கணும். ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, புக்கை பார்த்து அப்படியே எழுதக்கூடாது. எல்லா மெட்டீரியலையும் வாங்கி, ஏன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தேவைப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் எதையாவது ஒன்றை பார்த்து எழுதிக்கிட்டே இருப்போம். சாயங்காலம் வந்து இன்னைக்கு கடினமாக நான் உழைத்துள்ளேன் டிஎன்பிசிக்காக அப்படின்னு நம்ம அந்த ஹார்ட் ஒர்க்கு தேவையில்ல, ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். எதுக்கு இருக்கிற நோட்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணணும்? அதான் ஆல்ரெடி அதில் இருக்குல்ல, நோட்ஸை இங்கே எடுக்கணும். நம்ம அதை மீறி நோட்ஸ் எடுத்தோம்னா நோட்ஸு மைக்ரோ நோட்ஸாக இருக்கணும். மைக்ரோ நோட்ஸ்னால் ஒரு பேராகிராஃபை ஒரு வார்த்தையாக போடணும். அந்த வார்த்தையை பார்த்தா அந்த மொத்த பேராகிராஃப் ஞாபகம் வரணும். அப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்டாலும் நீங்கள் அந்த கீவேர்டை தப்பாக பண்ணாமல் அடிக்கலாம். மெயின்ஸில் கேட்டாங்கன்னா அழகாக வச்சு செதுக்கலாம். 1.5 பக்கத்துக்கு 2 பக்கத்துக்கு 2.5 பக்கத்துக்கு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு செதுக்கி விடலாம். அந்த மைக்ரோ நோட்ஸை தான் உங்களால் பரீட்சைக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ண முடியும். இல்லைனா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நமக்கு பதட்டம் வந்துடும். இவ்வளோ புக்கை அடிக்க வச்சோம்னா அந்த புக்கை பார்த்தாவே நடுக்க வரும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பயத்தில் இருப்போம். அட்ரினல் பயங்கரமாக வேலை செய்யும், பரீட்சை எழுதவே விடாது. அப்போ நம்மளை எக்ஸாம் ஹால் அட்மாஸ்பியரை அப்பப்போ ரீகால் பண்ணி பார்க்கணும். முதல் பரீட்சைக்கு என்னெல்லாம் அலற விட்டாங்க. முதல் பரீட்சைக்கு வந்து உள்ளே போகும்போது அவ்வளோ பயம், நடுங்கிட்டேன். அது ஏன்னா கேட்டுக்குள்ளே போனால் இந்த பக்கம் 10 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த பக்கம் 10 பேர் உட்காந்துருக்காங்க, பயங்கரமாக படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் நமக்கு வந்து என்ன அவ்வளோ பதட்டம் இருக்கும். அதுக்கப்புறமா எக்ஸாம் ஹால் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு டைமும் ரீகால் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். நாம் படிக்கிற இடம் வேற, பரீட்சை எழுதுகிற இடம் வேற. நாம் படிக்கிறது பரீட்சை எழுதுறதுக்காக. அப்போ அந்த பரீட்சையை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். 3 மணி நேரத்தில் நம்ம மொத்த ப்ரிப்பரேஷனையும் உள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல ஒரு யதார்த்தம் இருக்கணும். இதுதான் என் வாழ்க்கை, அதுக்காக நான் படிச்சிருக்கேன், எனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் உட்காரணும். கான்ஃபிடென்ட் இல்லாமல் நம்ம வந்து பயந்தோம்னாவே மறந்து போகும். அப்போ இந்த கடின உழைப்பாளிகளாக இருக்கிற இடத்துல ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். இதில் என்னன்னா ரொம்ப முக்கியமானது, படிச்சுக்கிட்டே இருக்கிறத விட அவங்க என்ன கேட்குறாங்கன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நிறையா பார்க்கணும். கொஷினை பார்த்து டிஸ்கஸ் பண்ணணும். 4 பேரோட சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா தான் ஒரு பேராகிராஃபை நம்ம எப்படி பார்க்குறோம், இவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் நமக்கு கிடைக்கும். பொறாமை இல்லாமல் போட்டியாக நம்ம எடுத்துக்கணும். நம்ம ஒருத்தருக்கு 2 விஷயம் சொன்னோம்னா நமக்கு 2 சொல்லுவாங்க. இப்படி தான் நம்ம சப்ஜெக்ட் வந்து பில்ட் பண்ணணும். எதையுமே நம்ம கஷ்டம்னு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா வேற வழி இல்லை, இந்த ஃபீல்டுக்குன்னு வந்துட்டோமா, இதை படித்தா தான் நமக்கு வேலை. எல்லாத்துக்குமே வேலை வாங்குறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது, எனக்கு இந்த வேலை கிடைச்சதுன்னா என் குடும்பம், இன்னொன்று என்ன மாதிரி ஒருத்தருக்கு வேலை கிடைச்சதுன்னா நாட்டு மக்களுக்கு நான் பயங்கரமாக நல்லது செய்வேன், எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனால் அந்த வேலை வாங்கிறதுக்கு தேவையான ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதில் தான் மொத்தமும் இருக்குது எனக்கு. அப்போ அதனால் என்னென்னா, முதல் தடவை படிக்கும் பொழுது வேலை மேலே ஆசை இருந்தது, கிடைக்கல. 2வது தடவை வேலை மேலே இருக்க ஆசை விட்டுட்டேன். ஏன்னா வேலை மேலே ஆசைப்பட்டால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் என்ன பண்ணேன், படிப்பு மேலே ஆசைப்படு. பாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாலிட்டி படிச்சுட்டே இரு. ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஹிஸ்ட்ரியை படி. எக்கனாமி பிடிக்கும், எக்கனாமி படி. ஜாகிரபி படி. இதெல்லாம் உனக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைச்சிரும். இதுதான் இந்த 2வது ஸ்டேஜில் நமக்கு. இந்த 2வது ஸ்டேஜில் நமக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். நம்மளை 4 பேர் பாராட்டணும்னு ஏங்குவோம். அதுக்காகவே நம்மனா யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்டு பதில் சொன்னோம்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து பதில் சொல்லணும், அவங்க நம்மளை தட்டி கொடுக்கணும். அந்த இடத்துல நமக்கு வந்து மோட்டிவேஷன் வந்து தேவைப்படும். அடுத்தது 3வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்னன்னா, அந்த ஒரு கொஸ்டினில் 2 கொஸ்டினில் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினில் போகும்பொழுது நம்ம பயங்கர மெதப்பில் இருப்போம். படிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். என்னடா எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இனி எப்படி நான் வந்து அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த ஈகோ நம்மளை விட்டு கொடுக்காது. ஒரு கேள்விக்கு தானே, யாராவது கேட்டோம்னா ஒரு கேள்வி தாங்க போச்சு. அந்த நேரத்தில் நமக்கு மோட்டிவேஷனும் எடுபடாது. நம்ம ப்ரிப்பரேஷனை வந்து திரும்பி கட்டமைக்கிறது. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த ஃபீல்டில் ஒரு கேள்வியில் விட்டாலும், எங்கள் சார் எனக்கு சொல்லுவார், இது 100 அடி கிணறு. 100 அடி கிணத்துல 99 அடி தாண்டவனும் கிணத்துக்குள்ளே தான் இருக்கான், 1 அடி தாண்டவனும் கிணத்துக்குள்ளே தான் இருக்கான். முழுசாக தாண்டினா மட்டும்தான் உனக்கு அதுக்கான பலன் இருக்கு. அப்போ நம்ம முழுசாக தாண்டணும்னா நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணோங்கிறது முக்கியமே கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான. இது படிக்கும்போது நான் எனக்கு ஒவ்வொரு நாளுமே சொல்லிக்கிற விஷயம், நேற்று வரைக்கும் நீ நல்லா படிச்சிருந்த ரைட்டு, ஆனால் இன்னைக்கு நீ படிக்கலைன்னா நேற்று வரைக்கும் நீ படித்தது உனக்கு ஒன்றுமே இல்லை. அதை மனசில் வச்சுட்டு இந்த நாளையும் கரெக்டாக பயன்படுத்து. இப்படி தான் ஒவ்வொரு நாளையுமே நான் ஆரம்பிப்பேன். இன்னொன்று, இந்த நல்ல நாளை எதிர்பார்க்குற விஷயத்த முதல்ல விட்டுறணும். இந்த நாளில் தான் பண்ணுவேன், அந்த நாளில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாது. கிடைக்கிற நேரமெல்லாம் நல்ல நேரம், கிடைக்கிற நாளெல்லாம் நல்ல நாள். எப்படி ஒரு குழந்தை பருவத்தில் தீபாவளிக்காக ஏங்குவோம்ல, வருஷத்துக்கு ஒரு நாள் தீபாவளினா அதை ஒரு 3 மாதம் நம்ம எதிர்பார்ப்போம். சப்புன்னு முடிஞ்சு போயிடும். முடியும் போது ஐயோ முடிஞ்சிருச்சேன்னு அடுத்த போகிறோம்னு நினைப்போம். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையுமே அந்த மாதிரி நம்ம எடுத்து கொண்டு போனோம்னா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் சூப்பராக இருக்கும். அடுத்து என்னென்னா, நமக்கு வந்து முன்னாடி நடந்ததையே பாஸ்ட்டையே ரொம்ப அசை போட்டே இருப்போம். சார் நேற்று நான் படிக்கலையே, போன வருஷம் நான் படிக்கலையே. நம்முடைய ப்ரைம் டைமில் நமக்கு ஐடியா இருக்காது.
ஐடியா இல்லாத நேரத்தில் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்துருப்போம், ஐடியா இல்லாத நேரத்தில் நம்ம படிக்க உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் நமக்கு வந்து என்னன்னா எஃபெக்டிவாக பயன்படுத்திருக்க மாட்டோம். எப்போ நமக்கு ஐடியா வருது, எப்போ நமக்கு வந்து பிளான் எல்லாம் தெரியுதோ அப்பயே நம்ம சம்பவத்தை வந்து செஞ்சிடணும். ஏன்னா நிறைய பேரை பார்க்க முடியுது, கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனால் படிக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டால் மொத்த கிளாஸ் நீங்கள் முடிச்சுருங்க, அதுக்கப்புறமா நான் படிக்கிறேன்னு ஒன்றுமே ஞாபகம் இருக்காது, எல்லாமே மறந்து போயிடும். 2 மாதத்துக்கு மேலே நம்ம படித்தது எதுவுமே ஞாபகம் இருக்காது. இது வந்து இந்த ஓலப்பாயை உருட்டுற மாதிரி வடிவேல் சார் காமெடியில் ஒரு பக்கம் உருட்டிகிட்டே போக ஒரு பக்கம் மடங்கிட்டே வர மாதிரி படிக்க 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 மறந்துகிட்டே இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ படிச்சிங்கனாலும் சரி, 1 மாதம் 1.5 மாதம் தான் நிற்கும். திரும்ப 2வது தடவை படித்தா மட்டும்தான் அது ஞாபகத்தில் இருக்கும். அப்போது இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, எதை இழந்தோம் என்பது முக்கியம் இல்லை. ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் உடம்புல ஒரு கண்ணு மட்டும்தான் வேலை செய்யும், எல்லாமே போச்சு. அவர் சொல்லிட்டார், எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, மீதம் நம்மளிடம் என்ன இருக்கிறது என்பதுதான் முக்கியம். அப்போ அவரே சொல்கிறாருன்னா நமக்கு இப்போ என்ன இழந்திருக்கோம், நம்ம உன்னையுமே இழக்கல, நேரம் தானே கொஞ்சம் போயிடுச்சு. நேற்று வரைக்கும் நான் எப்படி இருந்தேங்கிறது முக்கியம் இல்லை, இன்னையிலிருந்து நான் இதை தான் எனக்கு லட்சியம், இதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு முழு வீச்சில் நம்ம ஈடுபட்டு படித்தோம்னா டெஃபினட்டாக நம்ம வந்து கிளியர் பண்ணலாம். இந்த ஸ்டடி பிளானுக்கு இடையில கேப் விடுங்க, ஒரு நாளைக்கு அசை போடுறதுக்கு நிறைய நேரத்தை கொடுங்க, சப்ஜெக்டை திங்க் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க, நிறைய அடைச்சி திணிக்க வேண்டாம், அது உள்ள ஃப்ரீயாக இருந்தால் தான் வெளியில் வரும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட் பார்க்கலாம். ரொம்ப நேரம் இதை பற்றி நம்ம பேசக்கூடாது, ஏன்னா இது செயல் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.